பசி எடுக்கும்போது நமக்கு பழங்கள் தான் ஞாபகத்துக்கு வரணும். அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. பசி வரும்போது நமக்கு மாமிசம்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, பிரியாணிலாம் ஞாபகத்துக்கு வராது. பழங்கள் தான் ஞாபகத்துக்கு வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? உணவு கட்டுப்பாடு தேவை. நம்ம எப்போதுமே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு மனித உணவுகளை மட்டுமே தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே வர்றோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எப்போல்லாம் உங்களுக்கு பசி எடுக்குதோ அப்போ உங்களுக்கு எது தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? அந்த பழங்களும், காய்கறிகளும், கீரைகளும், கிழங்குகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஆசை வரும். ஐயோ பசிக்குது, இந்த நேரத்தில் நமக்கு பழம் கிடச்சா நல்லா சாப்பிட்லாமே அப்படிங்கிற ஆசை வரும். கிழங்குகள் கிடச்சா நல்லா சாப்பிட்லாமே, கீரைகள் கிடச்சா நல்லா சாப்பிட்லாமே, பருப்புகளும் பயிர் வகைகளும் கிடச்சா நல்லா சாப்பிட்லாமே அப்படிங்கிற ஆசை தான் வரும். நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் உங்களுக்கு பசி எடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆசை வரும்? பசி வந்தால் எதை வேணாலும் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் பசி வந்தாலும் உங்களுக்கு அதை சாப்பிடணுன்னு தோணும். இப்போ பிரியாணியை நீங்கள் மாமிசமே சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாமிசமே இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாதுன்னா, உங்களுக்கு பசி வந்தால் கூட மாமிசங்கிறது உங்களுக்கு ஆசை வராது, மாமிசத்தை சாப்பிடணுங்கிற ஆசை வராது. பிரியாணியே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு பிரியாணியே பிடிக்காது அப்படின்னா, நான்வெஜ்ஜே பிடிக்காது அப்படின்னா, உங்களுக்கு பசி வருதுன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நான்வெஜ்ஜு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வராது. அது மாதிரி நீங்கள் மீன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா, அப்போ கடுமையாக பசிக்குது, நீங்கள் காலையில் சாப்பிடவே இல்லை, மத்தியானம் ஆகிடுச்சி, மணி 12 ஆகிடுச்சி மத்தியானம், அப்போ உங்களுக்கு கடுமையாக பசிக்குது. அப்போது எதையாவது சாப்பிட்ணுங்கிற ஆசை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான்வெஜ்ஜு மனசில் வராது. அப்போ பசி வந்தால் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதுதான் உங்களுக்கு, அதன் மேலே தான் உங்களுக்கு ஆசை இருக்கும். இந்த நேரத்தில் நல்லா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த உணவு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், அது மேலே தான் உங்களுக்கு ஆசை வரும். அதனால் உணவு கட்டுப்பாடை நீங்கள் கடைபிடிக்கும்போது, மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிடும்போது, மாமிசத்தையோ தயிர், மோர், வெண்ணெய், நெய் இது போன்ற உணவுகளையோ நீங்கள் சாப்பிடாத போது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதையெல்லாம் நீங்கள் சாப்பிடாத போது, கடுமையாக உங்களுக்கு பசி ஏற்படும் போது, அப்போ உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரும்னா, நீங்கள் எந்த உணவுகளை சாப்பிடுவீர்களோ, உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால், உங்களுக்கு கடுமையாக பசிக்கும் போது உங்கள் ஞாபகத்துக்கு வரக்கூடியது மனித உணவுகள் மட்டுமே என்று மனித உணவுகள் மட்டும்தான் வரும். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள் அதுதான் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். எதை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அது எதை நீங்கள் சாப்பிட்றதே இல்லையோ, உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு தவிர்க்க வேண்டிய உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டீர்களோ அதெல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வராது. நல்ல பசிக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு பழங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும், மனித உணவுகள் மட்டும்தான் உங்கள் ஞாபகத்துக்கு வரும், அது மீது தான் உங்களுக்கு ஆசை வரும். அதனால் பசியை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்ல பசி வந்ததுன்னா சிலர் உணவு கட்டுப்பாட்டை விட்டுருவாங்க. ரொம்ப பசிக்கும் அந்த நேரத்தில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்களோ அதையெல்லாம் அவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருந்தால், நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருந்தீங்கன்னாக்கா என்ன வரும்? ரொம்ப பசிக்கும்போது கூட நீங்கள் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதன் மீது உங்களுக்கு ஆசை வராது. இப்போ நீங்கள் திருடவே கூடாதுன்னு உறுதியாக இருக்கீங்க, நேர்மையானவராக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பணம் இல்லைன்னா நீங்கள் என்ன பணமே இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கும்போது போய் திருடிடுவீங்களா? திருட மாட்டீங்க. ஏன்னா திருடவே கூடாது அப்படிங்கிற கொள்கையை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப வறுமையில் பணமே இல்லாத போது நீங்கள் கண்டிப்பாக திருடவும் மாட்டீங்க. அதனால் திருடுற வழக்கம் உடையவங்க தான் ரொம்ப வறுமை வரும்போது திருடவும் துணிஞ்சிருவாங்க. அது மாதிரி தான் உணவு கட்டுப்பாடுங்கிறது நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். கொஞ்சம் கூட தயவுதாட்சினே பார்க்கக்கூடாது, சின்னதாக கூட அந்த விதிமுறையை மீறாமல் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே கூடாது. அந்த அளவுக்கு உறுதியாக கடைபிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு கடுமையாக பசி எடுக்கும்போது நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது மீது உங்களுக்கு ஆசையே வராது. எதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அது மீது தான் உங்களுக்கு ஆசை வரும். அந்த உணவு தான் உங்களுக்கு ஆசை, அந்த உணவு மீது தான் உங்களுக்கு ஆசை வரும். கடுமையாக பசிச்சா கூட நீங்கள் 2 நாள் பட்டினி கிடந்தால் கூட அப்போ கூட நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்கன்னு வைங்க. மனித உணவுகள்னால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன், என்னுடைய வீடியோக்களில் நான் சொல்லிட்டு வரேன். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இதுதான் மனித உணவு.
தயிர், மோர், பால், இதெல்லாம் வெண்ணெய், இதெல்லாம் மனித உணவு கிடையாது. மீன், முட்டை, மாமிசம்லாம் மனித உணவு கிடையாது. தானியங்கள்லாம் மனித உணவு கிடையாது. அப்போ மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்க, வேறு எந்த உணவையும் நீங்கள் சாப்பிடவே இல்லை, மிக உறுதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 நாள் நீங்கள் பட்டினி கிடக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு உங்களுக்கு உணவே கிடைக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது உணவு கிடைக்காதா அப்படிங்கிற ஆசை வரும். அப்போ கூட உங்களுக்கு என்ன ஆசை வரும் தெரியுமா? மனித உணவுகள் கிடைக்காதா, பழங்கள் கிடைச்சா நல்லா இருக்குமே, காய்கறிகள் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு மூலிகைகள் கிடைச்சா, கீரைகள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆசை தான் வருமே தவிர, 2 நாள் பட்டினி கிடந்தாலும் உங்களுக்கு ஒரு மாமிசம் கிடைச்சா நல்லா இருக்குமே, பிரியாணி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வரவே வராது. இட்லி பூரி கிடைச்சாலும் கிடைச்சா நல்லா இருக்குமே, நல்லா அப்படிங்கிற ஆசை வரவே வராது. அதனால் வறுமை, பசி, பட்டினியை பார்த்து பயப்படாதீங்க. இப்போ பசி பட்டினி என்பது உணவு கட்டுப்பாட்டுக்கு எதிரானது. பசி பட்டினின்னு வந்துட்டா மனுஷங்க எதை வேணாலும் கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நேர்மையானவங்க பசி பட்டினியிலையும் வறுமையிலையும் நேர்மையாக இருப்பார்கள். யார் நேர்மை தவறியவர்களோ அவர்கள் பசி பட்டினி வரும்போது நேர்மையை விட்டுருவாங்க. அவங்க பயந்துருவாங்க, பசி பட்டினியை பார்த்து பயந்துருவாங்க, வறுமையை பார்த்து பயந்துருவாங்க. யார் நேர்மை இல்லாதவர்களோ அவர்கள் வறுமையை பார்த்து பயந்துருவாங்க, வறுமையில் போய் திருட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே ரொம்ப நேர்மையில் உறுதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வறுமை வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, அவங்க நேர்மை தவற மாட்டாங்க. அது மாதிரி உணவு நேர்மை என்பது என்னென்னா, மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது தான் உணவு நேர்மை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு உணவு கிடைக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உணவே கிடைக்கல, 2 நாள் உங்களுக்கு உணவே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. 2 நாள் எந்த உணவும் இல்லாமல் நீங்கள் அவஸ்தைப்படுறீங்க. அப்போ உங்களுக்கு எந்த உணவு கொடுத்தாலும், அந்த நேரத்தில் எந்த உணவு கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. மனித உணவுகளை கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவீங்க. இப்போ புலி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னு சொல்கிறோம்ல, புலி 10 நாள் பட்டினியாக கிடந்தாலும் அது புல்லை திங்காது, அது மாமிசத்தை தான் சாப்பிடும். அது மாதிரி தான் மனுஷங்களும் இருக்கணும். நீ 10 நாள் பட்டினியாக கிடந்தாலும் மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். மனித உணவுகள் கிடைச்சா தான் சாப்பிடணும். இலைத்தழைகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், பழங்கள், காய்கறிகள், இது தான் சாப்பிடணும். இதை தவிர்த்துட்டு பசியை காரணம் காட்டி 2 நாளாக நான் பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு நீ மாமிசத்தை சாப்பிட்றது, மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்றது, உயிர் காக்கிற முயற்சி, இப்போ உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்றது. ஏன்னா 2 நாள் நீ பட்டினியாக கிடக்கிற, 2 நாள் எனக்கு உணவே இல்லை, இப்போ சாகும் தருவாயில் இருக்க, அப்படி இப்படின்னு எதையாவது காரணம் சொல்லிட்டு நீ எதையாவது பாலை கறந்து குடிக்கிறது, மாட்டோட பாலை கறந்து குடிக்கிறது, மீனை பிடிச்சி சாப்பிட்றது, மாமிசத்தை சாப்பிட்றது, தானியங்களை பிடிச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு உறுதியான மனப்பான்மை இல்லை. நீங்கள் உறுதியாக இருந்தால், உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா 2 நாள் பட்டினியாக கிடந்தாலும் நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா இது ஒரு அற்புதமான, ஏன்னா இப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிச்சிங்கன்னா 2 நாள் பட்டினி கிடந்தால் கூட அப்போ உங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? சரி, இப்போ உணவு கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆசையாக இருக்கும். அதுவும் பழங்கள் கிடைச்சா, பழங்கள் அப்போ கூட உங்களுக்கு மனசில் என்ன வரும்? பழங்கள் தான் வரும். பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், இதன் மீது தான் உங்களுக்கு மனசில் ஆசை வரும். எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகள் உங்கள் மனசில் வர்றது. இதுதான் உணவு கட்டுப்பாட்டோட ஒரு வலிமை. நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருந்தீங்கன்னா, மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா, வேறு உணவுகளை எக்காரணம் கொண்டு நீங்கள் சாப்பிடுவது கிடையாது அப்படின்னா, நீங்கள் எத்தனை நாள் பட்டினியாக கிடந்தாலும் அப்போ கூட நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை கொடுத்த யாராவது கொடுக்குறாங்கன்னா அதை சாப்பிடவே கூடாது. நீங்கள் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 2 நாள் பட்டினியாக கிடக்குறீங்க, அப்போ யாராவது உங்களுக்கு மாமிசம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. 2 நாள் பட்டினி கிடந்தாலும் அப்போ யாராவது மாமிசம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ யாராவது மாட்டுப்பாலை கறந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது. யாராவது மீன் கொடுக்குறாங்க அப்படின்னா சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை எதாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. 2 நாள் பட்டினி கிடக்குறீங்க, அதை காரணம் காட்டி நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும். அதான் உணவு கட்டுப்பாடு. புலி பசித்தாலும் 10 நாள் சாப்பிடாம இருந்தாலும் அது புல்லை திங்காது. அது மாதிரி மாடு 10 நாள் பட்டினியாக கிடந்ததுன்னா போய் மாமிசத்தை சாப்பிடுமா, மீனை பிடிச்சி சாப்பிடாது, அது புல்லை தான் திங்கும். அது மாதிரி தான் உணவு கட்டுப்பாடுங்கிறது. மனுஷங்களும் அப்படி தான் இருக்கணும். மனிதர்களும் அப்படி ஒரு உறுதி இருந்தால் மட்டும்தான் மனித உணவுகளை சாப்பிட முடியும். நான் எதெல்லாம் மனித உணவுன்னு சொல்கிறேனோ
அதை மட்டுமே மனிதர்கள் சாப்பிட வேண்டுமென்றால் அந்த அளவுக்கு உறுதி இருக்கணும். 10 நாள் பட்னியாக கிடந்தாலும் பிற உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை கடைபிடிக்கணும் மனிதர்கள். பிற உணவுகளை நான் கடைபிடிக்க மாட்டேன். சாவதற்கு சாகின்ற நிலை ஏற்பட்டாலும் பிற உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம கையில் எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்கணும். ஆனாலும் அதுக்கு ஒரு எல்லையை வச்சுக்கலாம். ஒரு மனிதர்களாக ஒரு எல்லையை உருவாக்கி கொள்ளலாம். ஒரு 5 நாட்கள் நீங்கள் 5 நாட்கள் அல்லது ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு மனித உணவுகளே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற அந்த உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. அப்போது நீங்களே ஒரு இலக்கை ஒரு ஊரில் மக்கள் வசிக்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பு சொல்லிடலாம். இங்கே 10 நாட்கள் உங்களுக்கு மனித உணவுகளே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாகின்ற தருவாயில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு 10 நாள் பொறுத்துட்டீங்க. சரி, 10 நாள் பொறுத்தும் உங்களுக்கு மனித உணவுகள் கிடைக்கலன்னா 11ஆம் நாள் வேணால் எதையாவது சாப்பிட்டு உயிர் பிழைச்சிக்கோங்க. எதையாவது சாப்பிட்டு அப்போ ஏதாவது பிற உயிரினங்கள் மாமிசமோ மீனோ எதையாவது பிடிச்சி உயிர் பிழைச்சிக்கோங்க. உயிர் பிழைக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிற மீனையோ அல்லது பாலையோ கறந்து மாட்டில் உள்ள பாலையோ கறந்து உயிர் பிழைக்க முடியும். அப்படின்னா அந்த உணவுகள் தான் உங்களுக்கு இப்போ கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லி பார்க்கலாம். ஏன்னா உணவு கட்டு 10 நாள் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு ஒரு எல்லை வகுத்துக்கணும். இப்போ நம்ம உயிரும் தானே முக்கியம். நம்ம கொள்கையை விட நம்ம உயிரும் முக்கியம் தானே. அதே நேரத்தில் அப்போது கொள்கையும் முக்கியம், உயிரும் முக்கியம். அந்த கொள்கைக்கும் ஒரு அளவு இருக்குது. இப்போ நம்ம உயிரை பலியாக கொடுத்து நம்ம ஒரு கொள்கையை காப்பாற்றணுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் தான், அது ஒரு கொள்கை தான். அதே நேரத்தில் உனக்கு 10 நாட்கள் உனக்கு மனித உணவுகளே கிடைக்கல, இப்போ நீ சாகின்ற தருவாயில் இருக்கிற, இன்னும் சாப்பிடாமல் இருந்தேன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னா அப்போ 11ஆவது நாள் தான் உணவே கிடைக்காத காரணத்தில், மனித உணவுகளே உனக்கு கிடைக்காத காரணத்தினால 11ஆவது நாள் தான் நீ என்ன பண்ணணும், எதையாவது சாப்பிட்டு நீ உயிர் பழைச்சிக்கோ அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை நம்ம விதிக்கணும். நாமளே நம்ம உருவாக்கிக்கணும். 10 நாள் உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கான கால அவகாசம். உணவு கட்டுப்பாட்டை உறுதியுடன் கடைபிடிப்பதற்கான மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற அந்த உணவு கட்டுப்பாட்டை உறுதியுடன் கடைபிடிப்பதற்கான கால அவகாசம்தான் 10 நாட்கள். 10 நாட்கள் நீ உன்னால் பட்னியோடு இருக்க முடியுமா? அதாவது மனித உணவுகள் கிடைக்காத பட்சத்தில் எனக்கு காய்கறிகள் கிடைக்கல, இலைதழைகள் கிடைக்கல, மூலிகைகள் கிடைக்கல, கிழங்குகள் கிடைக்கல, கீரைகள் கிடைக்கல, பழங்கள் கிடைக்கவே இல்லை, பருப்புகளும் பயிர் வகைகளும் கிடைக்கவே இல்லை, காளான்கள் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை உனக்கு எப்போவாது ஏற்படும் அப்படின்னா அப்போ தான் நீ நீ 10 நாட்கள் பொறுமையாக இருக்கணும். 10 நாட்கள் பொறுமையாக இருக்கணும். 10 நாட்கள் பொறுமையாக இருந்ததுக்கப்புறம் 11ஆவது நாள் நீ மனித உணவுகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அப்போ நீ ஏதாவது மீனோ அல்லது பாலோ அல்லது மாமிசமோ எதையாவது சாப்பிட்டு, தானியங்களோ எதையாவது சாப்பிட்டு நீ உயிர் பிழைச்சிக்கோ. உயிர் பிழைச்சதுக்கு அப்புறமா நீ மனித உணவுகளை உனக்கு மனித உணவுகள் கிடைக்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு வரும்போது திரும்பவும் மனித உணவுகளை சாப்பிட்டு மனித வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா மனித உணவுகளை சாப்பிடும்போது தான் நீ மனிதர்களாக வாழ்வாய். மனித உணவுகளை நீ சாப்பிட்லன்னா, எதெல்லாம் நான் மனித உணவுகள்னு சொன்னனோ அதை மட்டுமே நீ சாப்பிட்டா மட்டும்தான் நீ மனித உயிர்களாக வாழ முடியுமே தவிர பிற உணவுகளை சாப்பிட்டுட்டு நீ மனிதர்களாக வாழ முடியாது. மாமிசத்தை சாப்பிட்டா நீ மிருகமாகத்தான் வாழ்வ. அதனால் உயிர் காப்பதற்காக ஒரு அவகாசம் இருக்குது. அதுக்கு ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாள் கடந்தும் உனக்கு மனித உணவுகள் கிடைக்கவே இல்லை, கிடைக்காமல் இருக்காது. அப்படிப்பட்ட இலைத்தழைகள் கூட உனக்கு கிடைக்கும், மூலிகைகள் கிடைக்கும், கீரைகள் கிடைக்கும், கிழங்குகள் கிடைக்கும், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காய்கறிகள், பழங்கள், காளான்கள். அப்போ இதெல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். இலைத்தழைகள், கீரைகள்லாம் கிடைக்கும். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வராது. அப்படி வந்தால் கூட அதுக்கும் ஒரு எல்லை வச்சுக்கணும். ஒரு கொள்கையை நாம் உறுதியாக நிலைநாட்டுவதற்காக நாம் ஒரு எல்லை வைத்து கொள்ள வேண்டும். 10 நாட்கள் அதிகபட்சம். நீ 10 நாளுக்கு மேலே உனக்கு மனித உணவுகளே கிடைக்கல அப்படின்னா அப்போ தான் நீ என்ன பண்ணணும், மாமிசமோ மீனோ ஏதாவது பிடிச்சி சாப்பிடணும். சாப்பிட்டு நீ உயிர் பிழைக்கணும். மனித உணவுகளே கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்றைக்கு வரும்?
இலைதழைகள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்றைக்கு வரும்? ஒருவேளை கடுமையாக மழை பெய்துருவீங்க, நீங்கள் வாழ்கிற பகுதி ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு, எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு, உங்களுக்கு எந்த உணவுமே இல்லை, ஒரே தண்ணியாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு மலை மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க, ஒரு பாறை மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க, 10 நாளாக தண்ணி வடியவே இல்லை, நீங்கள் அந்த பாறையில் உட்காந்துருக்கீங்க. ஒரு பெரிய பாறைன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடும்பம் உட்காந்துருக்கு அந்த பாறை மேலே, பெரிய பாறை மேலே அந்த குடும்பமே உட்காந்துருக்கு. 10 நாளாக மழை பெய்யுது, தண்ணி வடியவே இல்லை, எல்லாமே நீரால் மூழ்கிருச்சு. இப்போ உங்களுக்கு பழங்கள் கிடைக்காது, கீரைகள் கிடைக்காது, கிழங்குகள் கிடைக்காது, பயிர் வகைகள் எதுவுமே கிடைக்காது, மனித உணவுகளே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 10 நாள் பொறுக்கணும், 10 நாள் பொறுமையாக இருக்கணும். சும்மா உடனே போய் டக்குன்னு அந்த தண்ணியெலாம் நிரம்பிருச்சு அப்படின்னு அதை காரணம் காட்டி டக்குன்னு மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது, மீனை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த தண்ணியில் வருகிற மீனையோ தவளையோ பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா தண்ணியாக இருக்குது, எல்லா உணவுமே கிடைக்கல, மனித உணவுகளே கிடைக்கலன்னு சொல்லிட்டு உடனே அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நாள், 4-5 நாள், ஒரு 10 நாள் அதிகபட்சம். சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஒரு 5 நாள், சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஒரு 2 நாள், வயசானவங்களாக இருந்தால் ஒரு ரொம்ப திடகாத்திரமாக நான் ரொம்ப மன உறுதி உடையவர் அப்படின்னு யாராவது நீங்கள் உங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு வச்சுருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஒரு 10 நாள் அவகாசம் எடுத்துக்கலாம். நீங்கள் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நாட்கள் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேலே என்னால் பட்னி, அதாவது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது, இதுக்கு மேலே நான் எதையாவது சாப்பிட்டா மட்டும்தான் இதுக்கு மேலே நான் என்னால் உயிரவே வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் அதை மீறணும். இப்போ கரெக்டாக 10 நாள்னு வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க, உங்களுக்கு மனித உணவுகளே கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருது. உதாரணத்துக்கு நான் கடுமையாக மழை பெஞ்சிட்ருக்கு, புயல் அடிச்சிட்ருக்கு, உங்கள் வெள்ளப்பெருக்கு, ஒரு பெரிய பாறைக்கு மேலே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு குடும்பமே தப்பிச்சு மழை வெள்ளத்தில் தப்பிச்சு ஒரு பாறையில் உட்காந்துருக்கு. 10 நாளாக தண்ணி வடியவே இல்லை, பயங்கர உயரத்தில் தண்ணி வந்துருச்சு, நீரில் மூழ்கிருச்சு நீங்கள் இருக்கிற பகுதி எல்லாமே. அப்போ தண்ணி வடியவே இல்லை. அப்போ ஆனாலும் நீங்கள் மன உறுதியோட வேறு உணவு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, பழங்கள் கிடைக்கல, கீரைகள், கிழங்குகள் எதுவுமே கிடைக்கல. அதனால் நீங்கள் மன உறுதியோடு இருக்கணும். கிடைக்கலன்னு சொல்லிட்டு டக்குனு எதையாவது கிடைச்சா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை பிடிச்சியோ அல்லது ஒரு தவளையை பிடிச்சோ ஒரு பாம்பு பிடிச்சோ சாப்பிட்றக்கூடாது. அப்போது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இதுக்கு மேலே என்னால் பட்னியாக கிடக்க முடியாது, தண்ணீரும் வடியலை, இதுக்கு மேலே என்னால் பட்னியாகவே கிடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்குல்ல, இதுக்கு மேலே நான் பட்னியாக கிடந்தால் நான் செத்துருவேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு தோணுதில்லை. அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் கொள்கையை கைவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு மீனை, அந்த மாதிரி தண்ணி இருக்கும்போது ஒரு மீனை பிடிச்சியோ ஒரு தவளையை பிடிச்சோ நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழணும். உயிர் வாழ்ந்து அப்புறம் நிலைமை இயல்பு நிலைக்கு வந்த பிறகு, தண்ணீரெல்லாம் வடிந்த பிறகு, அப்போது அதன் பிறகு நீங்கள் பழைய மாதிரி மனித உணவுகளை சாப்பிட்டு மனித உயிர்களாக வாழத் தொடங்கி விடலாம், மனித வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடலாம். இப்படி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். இவ்வளோ உறுதி இருக்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு உறுதி இருக்கணும். அந்த அளவுக்கு உறுதி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப பசியோடு இருக்கும்போது, கடுமையாக பசியோடு இருக்கீங்க, 2-3 நாள் பட்டினியாக கிடக்குறீங்க, அப்போ கூட உங்களுக்கு எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவை சாப்பிடணுங்கிற எண்ணம் வரவே வராது. எதை சாப்பிட்ணுமோ, எது மனித உணவுகளோ அது மட்டும்தான் உங்கள் நினப்புக்கு வரும். மற்ற உணவுகள் உங்களுக்கு பசி வந்தால் 10 பறந்துடும் கொள்கை. நான் பசினால்தான் நான் திருடுறேன்னுலாம் சொல்கிறாங்களே, அவங்க பசி இருந்தாலும் அது நல்லா சாப்பிட்டா கூட திருடுவாங்க. பசியை காரணம் காட்டி, வறுமையை காட்டி திருடுறவங்க வசதி வாய்ப்பு வந்தாலும் திருட தான் செய்வாங்க. அதனால் அவங்க பலவீனமானவர்கள். அதனால் வறுமையிலையும் திருடாதவங்க வசதியாக இருந்தாலும் திருட மாட்டாங்க. அதனால் திருடுறதுக்கு வறுமையோ வசதியோ வசதி வாய்ப்போ காரணம் கிடையாது, அவங்க மனப்பான்மை தான் காரணம். அந்த வகையில் ஒருத்தர் வறுமையை காரணம் காட்டி திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சாப்பாட்டுக்கே காசு இல்லை அதனால தான் நான் திருடினேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பணம் வந்தாலும் அவங்க திருட தான் செய்வாங்க. அது மாதிரி தான் நீ பசியை காரணம் காட்டி, பட்டினியை காரணம் காட்டி, நீ எந்த உணவுகளை நீ சாப்பிடக்கூடாதுன்னு இது நாள் வரைக்கும் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து வந்தாயோ, அந்த உணவுகளை நீ பசியை காரணம் காட்டி, பட்டினியை காரணம் காட்டி நீ சாப்பிட்றன்னு சொன்னால், உனக்கு நிறைய உணவுகள் இருந்தாலும் நீ அப்போவும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து கொள்ள மாட்டாய்.
நிறைய உணவுகள் இல்லாதனால தான் நான் பசியோடு நான் வந்து பிச்சைக்காரன், எனக்கு உணவே கிடைக்காது, அதனால தான் நான் வந்து உணவு கட்டுப்பாட்டை நான் கடைபிடிப்பதில்லை. உயிர் வாழ்வதற்காக எதையாவது சாப்பிட்டு கொள்கிறேன். எனக்கு நிறைய பணம் இருந்துச்சுன்னா அப்போ நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பேன். நான் சாப்பிட வேண்டிய உணவுகளை மட்டுமே நான் வாங்கி நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க நிறைய வசதி வாய்ப்பு வந்தாலும் நிறைய பணம் சேர்ந்தாலும் அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது மன உறுதியை சார்ந்தது, உங்களுடைய வசதி வாய்ப்பை சார்ந்தது அல்ல. உணவு கட்டுப்பாடு என்பது உங்களிடம் உள்ள பொருளாதாரத்தை சார்ந்தது அல்ல, உங்களுடைய வசதி வாய்ப்பை சார்ந்தது அல்ல. உங்களுடைய மன உறுதி என்பது மன உறுதியை சார்ந்தது. மன உறுதிக்கும் உங்கள்கிட்ட உள்ள பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது.